வணக்கம் தோழர்களே. ஒரு வைரல் வீடியோ பத்தி தான் பேச போறோம். பாஜக தொண்டன் ஒருத்தர் தலைவரா இருக்கிற நயினார் நாகேந்திரன் என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டாங்க, சோறு கூட நான் போட்டுருவேன், ஆனா உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க தலைவா அப்படின்னு கதறாரு ஒருத்தர். அதுதான் நேத்து வைரல் ஆயிட்டு இருந்தது. தமிழ்நாட்டோடைய ட்ரெண்டிங் என்னன்னு தொண்டனுக்கு தெரியுது, தலைவர்களுக்கு தெரியல. ஒரு உதாரணம் சொல்லவா, முழு சங்கியா மாறி இருக்காரு எடப்பாடியார். அவரு கோயில பார்த்தாலே கண்ணு உறுத்துது. உண்டியில இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு போய் காலேஜ் கட்டிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு கொடுக்குறோம்? கோயில அபிவிருத்தி பண்றதானே அப்படின்னு பேச ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மக்களும் அடி அடின்னு அடிச்சாங்க. ஆன்லைன் சேனல்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா, யூடியூப் சேனல்ல மக்கள் அவ்வளவு அழகா பேசி இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, நான் உண்டியல்ல போடுற காசு ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு உதவுதுன்னா அதான் எனக்கு புண்ணியம். சாமி நம்பிக்கை இருக்கிறவங்க சொல்றாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, உண்டியல்ல போடுற காசை வச்சு படிக்கத்தானே வச்சாரு, பாக்கெட்ல போட்டுக்கிட்டு வீட்டு கிளம்பலையில யார படிக்க வச்சாலும் எங்களுக்கு சந்தோஷம், அது சாமி பேர்ல நடந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்ற தமிழ்நாடுங்க இது. இங்கதான் சங்கிகளுக்கு இடிக்குது. என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிடுறாங்கய்யா, எப்படி உள்ள போனாலும் கண்டுபிடிச்சிடறானுங்க தமிழ்நாட்டுல. என்னையா செய்யறது அப்படின்னு கதறாங்க. வெரி சிம்பிள். உங்க கொண்டைய மறைங்க ஜி, நீங்க காவி கொண்டையோட வந்துடுறீங்க, அதனால மக்கள் போற போக்குல கண்டுபிடிச்சுறாங்க. நீங்க கொண்டைய மறந்துட்டு பாடிச்சோடா மாதிரி மிதி வாங்கிட்டு தெரியுறீங்க. இல்ல என்ன தெரியுங்களா, ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட தமிழ்நாட்டுல மிதி வாங்கல, இவங்க போற இடமெல்லாம் பொங்கச்சோறு தான் வச்சு செய்யறாங்க. தமிழ்நாட்டுல எனக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிங்க அந்த வீடியோ தான் ரொம்ப நேரம் தேடின கிடைக்கல. ஒரு அம்மா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க பாஜக காரோட, ஒரு ஐயாவும் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அந்த ஐயாவுக்கு ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கும். அந்த ஐயா சண்டை போடும் போது பாஜக எதுக்கு இப்படியே பண்றீங்க, போன வாரமும் இப்படிதான் பண்ணீங்க, இந்த வாரம் இப்படிதான் பண்ணீங்கன்னு கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, முதல் வாரம் அந்த ஊருக்குள்ள கொடி ஊன்றதுக்கு, கொடியை நட்டு வைக்கிறதுக்காக பாஜக காரன் வந்திருப்பான். உடனே இந்த பெருசு, இந்த 60 வயசுக்கு மேல இருக்கிற பெருசு, இதெல்லாம் நடக்கூடாது, ஓடு ஓடு, எங்க ஊர்ல பாஜக காரன் கொடி ஊண்டக்கூடாது, மரியாதையா வெளியே கிளம்பிடும். பயங்கரமா அந்த அவரை அடிச்சு கையவே ஒடிச்சிட்டாங்க முத வாரம். அடுத்த வாரம் ஊண்ட வர்றானுங்க இன்னும் 10 பேரை சேர்த்துக்கிட்டு. அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் அவங்கள சுத்து போட்டாங்க. எங்க ஊர்ல நீ கொடி ஊண்ட கூடாதியா, நீ என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியும், இன்னைக்கு கொடி ஊண்டுவ, நாளைக்கு உள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு எங்களுக்கு நாட்டியம் பண்ணிட்டு இருப்ப, நாங்க தாயா பிள்ளையா எல்லா மதமும் எல்லா சாதியும் ஒன்னா வாழ்றோம், நீ இங்க வந்து 7.5 இழுத்து இளவழுத்து விட்டு போயிருவ, அது எங்களுக்கு வேண்டாம். சோ நீ சங்காத்தமே வேணாம் சாமி, நீ கொடிய உண்டாம கிளம்பு அப்படின்னு பத்தியே விட்டாங்க. நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் சிம்புலத்துல, அதை பத்தி. நம்ம கிட்ட போன் மட்டும் தானே இருக்கு, அதனால அதை எடுக்க முடியல. லேப்டாப் ஏதாவது இருந்தா எடுத்துடலாம், நம்ம கிட்ட போன் மட்டும் இருக்கிறதுனால எடுக்க முடியல, இல்லைன்னா அதையும் உங்களுக்கு போட்டு விட்டுருப்பேன். அப்படி கொடி ஊன்னதுக்கே கோயம்புத்தூர்ல அடிச்சு வரட்டினவங்க நம்ம மக்கள். இத்தனைக்கும் கொங்கு மண்டலம் எங்கள் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கொங்கு மண்டலம் எங்கள் மண்டலம் சொல்ற இடத்துலயே அவங்கள ஓட விட்டு அடிச்சவங்க தான் தமிழ்நாட்டு மக்கள். இதுல இன்னொன்னு தெரியுங்களா, இதே கொங்கு மண்டலத்துல தாங்க போன எலெக்ஷன்ல 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல ராத்திரி போய் யாருக்கும் தெரியாம ரகசியமா போய் ஒரு அக்கா வீட்டுல, ஒரு கிராமத்துல ஒரு அக்கா வீட்டுல பணம் கொடுத்து நோட்டீஸ் கொடுக்க போறாங்க. உள்ள போனோன்னா யார் பண்ணீங்க அப்படின்னு அந்த அக்கா கேக்குறாங்க. நாங்க வந்து இந்த அண்ணனுக்கு ஓட்டு போட்டுருக்கா, நாங்க அதான் கேட்க வந்தோம், உங்க வீட்டுல எத்தனை ஓட்டுக்கா இருக்கு? 6 ஓட்டு இருக்குப்பா, அதுக்கு தாங்க காசு கொடுக்க வந்தப்பா. பணமும் வேணாம் பாஜகவும் வேணாம், ரொம்ப தெளிவா இருக்கு அந்த அக்கா, பணமும் வேணாம் பாஜகவும் வேணாம், மரியாதை எடுத்துட்டு போங்க தம்பி, இந்த பக்கம் எல்லாம் வரக்கூடாது. என்னவா, இந்த பக்கம் எல்லாம் வரக்கூடாது, கிளம்பு அப்படின்னு. அக்கா ஒரு தடவை ஓட்டு போடுங்க, இங்க பாருங்க தம்பி, உங்களுக்கு ஓட்டு போட்டா பணக்காரன் பூரா நல்லா இருப்பான், எங்களை மாதிரி ஏழை பாழைக்கு பூரா செத்து போகும், நான் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? அப்புறமும் மீறி நோட்டீஸ் கொடுக்குறான், நோட்டீஸ வாங்கி மூஞ்சில எரிஞ்சிட்டு போயா அப்படின்னு பத்தி விடுறாங்க. பாருங்களேன். உங்களாட்ட பணக்காரர் முடியும், அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, நல்லா பண்ணுவாரு, அண்ணனே வேண்டாம், ஓட்டு தயவு செய்து வீட்டு பக்கம் வந்துடாதீங்க, வேண்டாப்பா வேண்டாம், நல்லா செய்வாரு, எடுத்துட்டு போங்க, வந்துடாதீங்க இந்த பக்கம், போயிருங்க. இப்ப புரியுதுங்களா? தமிழ்நாட்டுல பீகார்ல செஞ்ச மாதிரி, மகாராஷ்டிராவில செஞ்ச மாதிரி, அப்புறம் குஜராத்ல செஞ்ச மாதிரி, அப்புறம் டெல்லியில செஞ்ச மாதிரி ஏதாவது உள்ளடி வேலை பார்த்து தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிச்சிடலாம்னா, சாமானிய உழைக்கிற மக்கள் கூட பாஜகவுடைய அரசியல் வரலாறு தெரிந்தவர்களா இருக்கிறாங்க. அதனாலதான் இங்க நீங்க செல்லா காசா இருக்கிறீங்க. இன்னொன்னு கூட நடந்துச்சுங்க, போன 2024 எலெக்ஷன்ல
ஆத்துப்பாளையம் பகுதி, அது ஐ திங்க் கோவைன்னு நினைக்கிறேன். ஆத்துப்பாளையம்னு ஒரு ஊரு, ஐ திங்க் அது திருப்பூர் நினைக்கிறேன். ஆத்துப்பாளையம்னு ஒரு ஏரியா. அந்த ஏரியாக்குள்ள ஓட்டு கேட்டு போறாங்க சங்கிங்க. போனா அங்க ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு என்ன சொல்றா, இங்க பாருங்கண்ணே, ஜிஎஸ்டி ஏத்திட்டீங்க, ஜிஎஸ்டியால நூல் விலை ஏறி போச்சு, நூல் விலையால எங்க பொழப்பு போச்சு, நீங்க ஜிஎஸ்டி ஏத்தலாமா அப்படின்னு கேள்வி கேக்குது. ஓட்டு கேட்க வந்த சங்கீக கிட்ட ஜிஎஸ்டினால எங்க தொழில் போச்சு அப்படின்னு ஒரு பெண்ணு தைரியமா கேக்குறாங்க. உடனே சங்கிகளுக்கு கோவம் வந்து உள்ள போய் அடிக்க போய் மறுநாள் நாம அவங்கள போட்டு வெளுத்து உட்கார வச்சோம். அது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்களேன். என்ன கேக்குற நீங்க? ஜிஎஸ்டி வந்து கேட்டாங்க சொன்னாங்களா? நீங்க ஜிஎஸ்டி கேக்குறீங்களா? நான் டீடைலா எடுத்துறேன். நீங்க வந்து அநாகரிகம் பகட்ட பேத்து போட வேண்டாம். எப்படி நீங்க பேசலாம்? அடிக்கிறாங்க பிஜேபி காரங்க இங்க ஆத்துப்பாளையம் பகுதியில. இங்க வந்து ஜிஎஸ்டி பத்தி கேட்டேன்னு சொல்லி என்னை கை வைக்கிறாங்க. இங்க பாருங்க, நீங்க பாருங்க, இது வந்து அண்ணா நான் மறுச்சனா இங்க பாருங்க, ஆத்துப்பாளையம் பகுதியில நீங்க எடுத்தீங்க. யார் எடுத்தாங்க? ஆக நம்ம ஊர்ல இருக்கிற பெண்கள், உழைக்கிற பெண்கள் எந்த ஊருக்கு போனாலும் அரசியலா இருப்பாங்க. நீங்க படிச்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்ல, பெரிய மேதாவியா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல, அரசியலை கரைச்சு குடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. தமிழ்நாட்டுல இயல்பாகவே எங்க ஜீன்ல அரசியல் ஓடுது. எங்க தாத்தன் பாட்டங்க 100 வருஷத்துக்கு மேல களத்துல நின்று ஆரிய பார்ப்பனியத்தை எதிர்த்த வரலாறு அது ஜீனா எங்க உடம்புல இருக்கு. சோ எங்க மண்ணுல நின்று நாங்க எதிர்க்கிறோம். காசு பணத்துக்காக சில தற்கூரிகள் உங்களோட நிக்கலாம், ஆனா எல்லா மக்களும், உழைக்கிற மக்கள் நாங்கெல்லாம் நிக்க முடியாது. அதத்தான் இங்கேயும் காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இங்கதான் அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வடக்கு மட்டும் சும்மாவா? இந்த சிஏஏ சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, குடியுரிமை சட்டம். இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துல கொண்டு வரும்போது மிகப்பெரிய எதிர்ப்பை நம்ம காமிச்சோம். தமிழ்நாட்டுல ஜாகின் பாக்குன்னு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. வடக்க என்ன பண்ணாங்கன்னா, வீடு வீடுக்கு போய் இந்த சிஏஏ சட்டத்திற்கு நாங்க கொண்டு வந்ததுனால என்ன நன்மை அப்படின்னு வீட்டு வீட்டுக்கு போய் திண்ணை பிரச்சாரத்தை பாஜக செஞ்சு. அப்படி திண்ணை பிரச்சாரம் செய்யும் போது ஒரு அம்மா வீட்டுக்குள்ள போறாங்க இந்த கும்பல். போயிட்டு சிஏஏ நாங்க ஏன் கொண்டு வந்தோம் தெரியுமா அப்படின்னு அந்த அம்மா, நிறுத்து, நான் ஆன்டி சிஏஏ, நான் சிஏஏக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஆளு, ஏன்கிட்ட அதை பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவங்க மூஞ்சி செத்து போச்சு. உடனே அவங்க சொல்றாங்க, இல்லங்க நாங்க அமித்ஷா மோடி பாய் பாய் அப்படின்ட்டாங்க அந்த அம்மா. அமித்ஷா மோடி பாய் பாய், நாங்க இங்க இஸ்லாமியர்கள், இந்துக்கள், சீக்கியர்கள் அண்ணன் தம்பியா ஒன்னா இருக்கிறோம், இந்த ஒற்றுமையை உங்களால குழைக்க முடியாதுன்னு அவங்க ஹிந்தியில பேசுறாங்க. பேசிட்டு கடைசி அவங்கள நீங்க கிளம்பலாம், ஹாப்பி வீக்கெண்டுன்னு சொல்லிட்டு வணக்கம் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவாங்க. ஹாப்பி வீக்கெண்ட் சொல்றதுக்கு முன்னாடி கிளம்புங்க கிளம்புங்க வணக்கம் அப்படின்னுவாங்க. அப்பதான் தெரியுது அந்த அம்மா வடக்க இருக்கிற நம்ம ஊர் ஆளுன்னு. நம்ம ஊர் ஆளுங்க எங்க போனாலும் அறத்தோட நிக்கிறோங்க. அரசியல்ல தப்புன்னு நமக்கு தோணுச்சுன்னா முகத்துக்கு நேரா கேட்க தெரியுதுங்க நமக்கு. நம்ம ஊரு பொண்ணுங்க, நம்ம ஊரு அம்மாமார்கள் எங்க போனாலும் அதை தெளிவா செய்யறாங்க. அந்த அம்மாவும் பாருங்க, வீடியோ பாருங்களேன். பாத்தீங்களா, அந்த அம்மா வணக்கம் சொல்லிச்சா? அப்ப வணக்கம் சொல்றது நம்ம தானே, தமிழ் ஆளுங்க தானே சொல்லுவோம். மத்த இடத்துல நமஸ்தே நமஸ்காரம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பானுங்க. இப்ப புரியுதுங்களா? எங்க போனாலும் நம்ம ஆளுங்க பாஜகவுக்கு ஒரு கல்லு போடுறாங்க. என்ன கல்லு போடுறதுன்னா, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, யாரு கூட பழகினாலும் ஒரு கல்லு போட்டு பழகு அப்படின்னா என்னது, எடை போடு, எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எடை போட்டு பழகு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாஜகவுக்கு ஒரு கல்லு போட்டு தான் நிப்போம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம முக்கியமான பிரச்சனைக்கு வந்துருவோம். இப்ப தமிழ்நாடு முழுவதும் எங்கள் அண்ணன் நயினார் நாகேந்திரன் தலைவரான பிறகு மக்களை சந்திக்கிறார், தொண்டர்களை சந்திக்கிறாரு. நிறைய பேரை வந்து பாஜகவுல சேர்க்கணும் அப்படின்னு ஊர் ஊரா போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி பூத் கமிட்டி அமைக்கணும். ஏன்னா பூத் கமிட்டி எல்லாம் கிடையாது. இப்ப எல்லாம் அதிமுகவுக்கே பூத் கமிட்டி இல்லாம போயிட்டு இருக்கு, அது வேற கதை. பூத் கமிட்டி எல்லாம் வலுவான கட்சிகள் பெருசா வச்சிருப்பாங்க.
குறைஞ்சபட்சம் 30,000 35,000 பேர் தேவைப்படும் ஒரு தேர்தலுக்கு பூத் கமிட்டிக்கு. அவ்வளவு ஆளுக்கு எங்க போவாங்க இவங்க? அதனால பூத் கமிட்டிக்கு ஆள் செட் பண்றதுக்காக ஊர் ஊரா போறாரு, நேரடியா மக்களை சந்திக்கிறாரு, தொண்டர்களை கட்சிக்காரங்களை பாக்குறாரு. அப்படி கட்சிக்காரங்களை பார்த்த ஒரு இடத்துலதான் சம்பவம் ஆயி போச்சு. என்ன சம்பவம்னு கேக்குறீங்களா? அதுல ஒருத்தர் பையோட வர்றாருங்க. ஒரு மிடில் ஏஜ், ஒரு 50 வயசு இருக்கும், 50-55 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வந்து கொடுத்த ரொம்ப மனசார ஒரு விஷயத்த சொன்னாருங்க. தேர்தல்ல நின்னீங்கன்னு, நான் தேர்தல்ல நின்னேன், இங்க பார்ப்பா உனக்கு சாப்பாடு கூட போடுறோம், ஆனா நாங்க ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. என்ன செய்யறது அப்படின்னு கவலைப்படுறாருங்க இவரே. எலெக்ஷன்ல நின்றுப்பார் போல இருக்கு, உள்ளாட்சி எலெக்ஷனா இருக்கலாம், உள்ளாட்சி எலெக்ஷன்ல இதெல்லாம் நின்றுப்பார் போல இருக்கு. வீடு வீடா ஓட்டு கேட்கும் போது அந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்லுங்க, இங்க வாரு தம்பி, இங்க வா, உனக்கு சோற கூட போட்டுரும், ஆனா ஓட்டெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு. எல்லா பேரும் தெரிஞ்சவங்க, எல்லாரும் தெரிஞ்சவங்க தான், நல்லா பேசுறாங்க, ஆனா ஓட்டு போட மாட்டாங்க. பாருங்களேன். தேர்தல் நின்று உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போடுறோம், ஓட்டு மட்டும் போட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. சொன்னது எல்லாம் பேசுறாங்க. கொஞ்சம் அப்படியே எல்லாம் தெரிஞ்சவங்க, என்னது எல்லாரும் தெரிஞ்சவங்க, எல்லாரும் சொந்தக்காரங்க, எல்லாரும் ஒரு ஊருக்காரங்க. ஆனா எலெக்ஷன்ல பாஜக காரன் நின்னு ஓட்டு கேட்டா, தம்பி உனக்கு சோத்த கூட போட்டுரும், அது எங்களுக்கு பிரச்சனை இல்ல, ஆனா ஓட்டெல்லாம் போட மாட்டேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. டபுள் என்ஜின் தமிழ்நாட்டுக்குள்ள பஞ்சர் ஆகி காய்லான் கடையில கிடக்குது போல இருக்கு. நாங்க டபுள் என்ஜின் சர்க்கார், நாங்க டபுள் என்ஜின் சர்க்கார், நாங்க தெரிக்க விட்டுருவோம், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்மள உருட்டுறாங்கல்ல. கடைசியில பார்த்தா ஒரு வார்டு மெம்பருக்கே கதறிட்டு இருக்காரு. அவங்க எனக்கு உண்மையிலேயே நயினார் நாகேந்திரன் நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. அடி வாங்குனா தாங்கணும்ல. அண்ணாமலை எம்பிட்டு அடிச்சாலும் தாங்குவாப்ல. பாவம் இவர் பேந்த முழிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. ஏதோங்க தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எந்த வேஷத்துல வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அடிச்சு வரட்டுவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள அறமற்ற ஒரு வேலையை செய்ய நீங்க வந்தீங்கன்னா ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் ஒத்துக்க போக மாட்டாங்க. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டின் மாநில உரிமைக்கு எதிராக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு தெளிவுபடுத்திட்டா தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு எதிராக களத்துல கொடி உயர்த்தி நிற்பார்கள் என்பதை புரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த RSS BJP சங்க பரிவார் கும்பல்லாம் ஓவரா உருட்டுறதை இங்கே வச்சுக்க கூடாது, சரிங்களா?